ஒட்ட வைக்க அவள் வருவாளா என் பள்ளமான மாநில செய்தி அறிக்கை. தமிழக அரசு மற்றும் நிதியாண்டில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் அரசு தொடக்க பள்ளிகளை மேல்நிலை பள்ளியாக மாற்ற கூடுதல் நிதியை ஒதுக்கியுள்ளது. உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போக லே ஆண்டி, நம்ம ஊர்ல புதுசா ஸ்கூல் திறந்துருக்காங்க, நீயும் வரியா? யாரா நீங்க? அவன் பாட்டுக்கு புலம்ப பார்த்துட்டு இருக்கான். அவனை வந்து இருக்காதீங்க. உன் பேர் என்ன? குமாரு தமாருங்க. நீ படிச்சு வந்தா கலைஞ்சாங்க, அது இங்கே இருக்கட்டும். நீ படிச்சு வர்றதுக்குள்ள என் புள்ள 10 வருஷத்துக்கு வேலை முடிச்சான். அவன் எல்லாம் வரமாட்டான். போயிட்டு வா. எங்க அப்பா பத்திலாம் நான் மேலும் முடியாதா? வரலாடா, போயிட்டு வா. இனி வருவது செய்தி துளிகள். குலசேகரப்பட்டினம் 7ஆம் நாள் தசரா திருவிழா ஆனந்த நடராஜன் கோலத்தில் இன்று இரவு அம்மன் வீதி உலா. நாளை மறுநாள் வெளியாகும் இட்லி கடை. புதிய போஸ்டர் வெளியிட்டப்படும். தமிழக அரசின் வீட்டுக்கு ஒருவர் வேலைவாய்ப்பு என்ற புதிய திட்டம் அறிமுகம் செய்துள்ளார் நம் மாநில முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். அதன்படி அவரவர் கல்வி தகுதி அடிப்படையில் வேலைவாய்ப்புகளை வழங்க முடியும். இதன் மூலம் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க முடியும் என முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எதிர்பார்ப்பு. இல்லைம்மா நீ ஆண்டியாப்பா சொல்லுங்கப்பா. நீ காடுகார கம்மா மேடுன்னு மம்டியை பிடிச்சி கஷ்டப்பட தேவையில்ல. சரிப்பா. சர்க்கார் திட்டம் போட்டிருக்கு. வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பு தராங்களாம். பஞ்சாயத்து போல எங்கள் அத்தை மைந்தே இருக்கான். உன்னைய காத்தாடி கத்தலாம் உட்கார வைக்கிறப்பா. அப்பா பஞ்சாயத்து போல பார்த்து பேசலாட்ட எல்லாம் பேசிட்டேன். நீ போய் அங்க சரின்னு சொன்னா மட்டும் போத வேலை நமக்கு போ. அப்பா நீ வர வரைக்கும் இந்த பூச்செடிக்கு தலை பிடிக்கிறீங்க. போய் பாரு. ஆடியாப்பா சரி ஆடியாப்பா நின்றா போன சொல்லி என்னடா ஆச்சு? போன நீ வாட்டுக்கு விடுவின்னு போய்க்கிருக்க. என்ன ஆச்சு? வேலை நமக்கு தானே. போன சொல்லி என்னாச்சு? வேலை இல்லையாப்பா. அப்படின்னா கணக்கு படுக்க வேலை இல்லையா? 100 நாள் வேலை தான் இருக்கான். அந்த ரூபாவும் அக்கௌண்ட்ல ஏற்றிப்பாங்களா, கையெல்லாம் தர மாட்டாங்களா? அது வேலை இல்லைன்டாங்களா? நல்லா தானப்பா நீ நம்ம மாட்டு கணக்கு புண்ணாக்கு கணக்கு நம்ம காட்டு கணக்குல நீ தான் ராசா பாக்குற. வேலை இல்லைன்னு சொன்னாங்களா? அப்படி பார்த்தப்ப வேலை இல்லையா பாக்குறியா? சரி சரி இந்த 1 மாசத்துக்கு போ. அப்பா உனக்கு வேற ஏற்பாடு பண்ணி தரேன். ஒண்ணு நினைச்சு கவலைப்படாத. சரிப்பா வா. இனிய காலை பொழுதின் வணக்கங்கள். ஆண்டியாப்பா ஒன்னே தாண்டா ரேடியோ போட்டியானா அவனுக்கு காதே கேட்காது. இனிய நாளாய் அமைய வாழ்த்தி. என்னப்பா சொல்லுப்பா. அப்பா டவுன் வரையும் போயிட்டு வரேன். வர கொஞ்சம் பொழுதாங்க. சரிப்பா. அது வரையும் தோட்டம் துறவு மாடு ஆடு எல்லாத்தையும் பாத்துக்க. போயிட்டு வரேன் சாமி. சரிப்பா. அப்பா போயிட்டு வரேன். சரிப்பா. மகட்சிலும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இன்று சக வருடம் 1947 சிராவணம். ஹலோ யாரு? வணக்கம் சார், நாங்கள் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுங்க மேடம். பேசுகிறோம். ஆ சார் உங்கள் சேலரி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும் சார். சரிங்க மேடம். ஸோ உங்கள் ஏடிஎம் கார்டு மேலே இருக்க பண்ண நம்பர் சொல்லுங்கள் சார். இந்த ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஓகேங்க சார். சொல்லணும் மேடம். சொல்லுங்கள் சார். 65 30 70 50 94 20 34 88 60. சார் ஓகேங்க சார், உங்களுக்கு ஒரு 4 நம்பர் ஓடிபி வரும், அதை மட்டும் சொல்கிறீங்களா சார்? சரிங்க. 30 60. சார் உங்கள் சேலரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு சார். தேங்க்யூ சார். சரி. பண விஷயத்தை அப்பாட்ட சொல்லணும்.
இந்த அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, 0 பேலன்ஸில் இருக்குது. ஏப்பா நல்லா பாருப்பா, தம்பி 1 மாசம் வேலைக்கு போச்சு, அது எப்படி 0 பேலன்ஸ்ல இருக்க? நம்பரை கம்பரை மாத்தி போட்டுப்ப, நல்லா பாருப்பா. எத்தனை தடவை பார்த்தாலும் அதாங்கயா இருக்கும். ஐயா கோச்சுக்காதப்பா, பார்த்து என்னன்னு விவரத்தை சொல்லு. வேணும்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து தரேன், பாருங்க. இந்தாங்க, நீங்களே பாருங்க. ஐயா ஐயா இந்த அளவுக்கு படிக்க தெரிஞ்சா ஐயா எதுக்கு இங்கே வரேன்? பார்த்து படிச்சு என்னன்னு சொல்லு சாமி. இந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வித்ட்ரால் ஆகிருக்கு. என்னது? ஏடிஎம் கார்டு என் வீட்டில் எனக்கு, ஏடிஎம் இல்லாமல் எந்த மாப்பிள பணத்தை எடுத்துருப்பியா? லாஸ்ட் டேஸில் உங்களுக்கு எதுவும் ஸ்கேம் கால் தானே வந்துச்சா? சார் 2 நாள் முன்னாடி கவர்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஏதோ 4 நம்பர் சொல்லி கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன். கவர்மெண்ட்லேருந்து ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ், பின் நம்பர்லாம் கேட்க மாட்டாங்களே. அப்படி சொன்னோம்னா என்ன பிரச்சனை? எவனோ உங்களை நல்லா ஏமாற்றி பணத்தெல்லாம் எடுத்துட்டான். பணத்தை? இலை இப்போ என்ன ஆகி போச்சுட்டு அழுதுட்டு கிடக்குற? 10,000 ரூபாவா? நமக்கெல்லாம் ஒரு காசா? அப்பாடா இருக்கடா எம்ட்டு காசுனால. அவன் கேட்ட கடை உங்கள் நம்பரும் கொடுத்துனேப்பா. இல்லை என்னடா சொல்ற? ஆமாப்பா, உங்கள் நம்பர் கொடுத்துனேப்பா. இல்லை பாவி பேரே, நம்ம கருவாய் போட்டு சேர்த்த 7 லட்சம் ரூபாய் அதில் தான்டா போட்டு வச்சிருக்கேன். இப்படி பண்ணிட்டேடா. ஏப்பா பணம் கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்காப்பா? நீங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் எழுதி பக்கத்தில் பட்டியலம் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா பணம் கிடைச்சிருமா தம்பி? கண்டிப்பாக கிடைச்சிருங்க. சரிப்பா, ரொம்ப நன்றி. போடா படப்பேலே, சீக்கிரம் போலாம். ஆண்டியப்பா, நான் இல்லாத காலத்துல எப்படி வாழ போட்டு நினைச்சா பயமா இருக்கா? இல்லை ஆண்டியப்பா, அந்த 7 லட்சம் ரூபாய் வச்சுத உனக்கு கல்யாணம் காட்சி பண்ணி ஏதாவது தொழில் செஞ்சு தரலாம்னு இருந்தேன். அந்த பணத்தை பறி கொடுத்துட்டேன் படா ஆண்டியப்பா. அப்படியே உட்காருங்கப்பா, வாப்பா. இல்லை ஆண்டியப்பா, அதுப்பா சிஸ்டர் வருதான்னு பாருப்பா. பஸ் வருதான்னு பாருப்பா, மணி ஆயிடுச்சு. எங்கப்பா ஒரு ஒன்று கூட காணா, அதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தூரத்தில் ஒரு ஆட்டோ வருதுப்பா. வாப்பா 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 பக்கத்தில் வந்துச்சு. வாப்பா 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 மேல யாரியா நீ வண்டி முன்னாடி ஒரு அவசரமா போயிட்டு இருக்கீங்க. ஐயோ வண்டியெல்லாம் வராது, உள்ள ஆள் இருக்கு, அவசரமா போயிட்டு சொல்ல மாட்டேன். தம்பி நீங்களா சொல்லுங்கயா. ஆண்டி தானே, முனியாண்டி அப்பா தானே தம்பி? நீங்க என்னையே தெரியலையா? நான் தான் அழுக்கு மூட்டை குமார். தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கு. மாறி போயிட்டியாப்பா? சரி அதை விடுங்கப்பா, என்னப்பா பிரச்சனை? அதை ஏப்பா கேட்குற? இந்த படுவாய் போய் செஞ்ச வேலை. இதான் தம்பி நடந்துச்சு. சரி விடுங்கப்பா, நான் கூட அட்வொகேட்டாகவே இருக்கேன். நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டு பார்த்து பண்ணிக்கலாம். நம்ம கூட படித்த சேகர் சைபர் கிரைமில் தான் இருக்கான். அதெல்லாம் பணம் கிடச்சிருப்பா. பணம் கிடச்சிருமாயா? கண்டிப்பாக கிடச்சிருப்பா. இந்த படுவாய் பையன் 7 லட்சம் ரூபாய் தொலைச்சோம்னே ஐயாவுக்கு கொலையே நடிக்க போச்சியா? பணம் திருடுவோன்னு சொன்னோம்னே கண்ணே தெரியாம போச்சுப்பா. அப்பாவுக்கு இப்ப கண்ணு தெரியல, வருத்தப்படலை. சர்க்கார் ஒரு திட்டம் போட்டுச்சு, நீ என் மேல படிக்க கூப்பிட்ட. அப்ப நான் அனுப்பல. அப்ப கண்ணு தெரியல, வருத்தப்படுறேன்ப்பா. அப்படி அடிச்சிருந்தா உடனே மாதிரி ஒரு அதிகாரியா இருந்திருப்பான். என்னதான் ஆள் போலாம், அதிகாரம் போலாம், பண போல இருந்தாலும் படிப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. இந்த கிழவனுக்கு இப்பதான்ப்பா புரியுது. சரி விடுங்கப்பா, எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் 32 புண்ணுடையர் கல்லாதவர்.